நாயன்மார்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வகையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பவர் எம்பிரான் புகழ்துணை நாயனார். செருவிலிபுத்தூரில் சிவவேதியர் குலத்தில் தோன்றியவர் புகழ்துணையார். மலையை வில்லாக கொண்ட சிவபெருமானுக்கு அடிமை பூண்டு ஒழுகும் தன்மையில் தமக்கு நிகரில்லாதவர். தவநெறியும் தத்துவ நெறியும் கொண்டு இறைவனை வழிபடுபவர். கடல் சூழ்ந்த இவ்வுலகில் பஞ்சம் வந்த காலத்தும் அதனால் பசி மிகுந்த காலத்தும் இறைவனது திருவடிகளை மறவாதவர். மனமுள்ள மலர்களாலும் குளிர்ந்த நீராலும் இறைவனை பூசித்து வந்தவர். மாலையன் தேடரின்ற பெருமானை திருமஞ்சனம் ஆட்டும் போது பசியால் தளர்ந்திருந்த நாயனார் நீர் நிறைந்திருந்த குடத்தினை தாங்க மாட்டாது அதனை இறைவன் திருமுடிமேல் வீழ்த்து சோர்ந்து வீழ்ந்தார். திருவருளால் அப்படியே உறங்கிவிட்டார். இறைவன் கனவில் எழுந்தருளி பஞ்சகாலம் தீரும் வரை உனக்கு நாள்தோறும் ஒரு காசு கொடுப்போம் என அருளி செய்தார். நாயனார் துன்பமும் துயிலும் நீங்கி எழுந்தார். இறைவன் கூறியவாறே பீடத்தின் கீழே நாள்தோறும் ஒரு பொற்காசினை இட அதை எடுத்து துன்பம் தீர்த்தார். இவ்வாறு பஞ்சம் நீங்கும் காலம் வரை இறைவன் தந்த காசை கொண்டு இன்புற்று வாழ்ந்து சிவனுலகு சென்றடைந்தார் எம்பிரான் புகழ்துணை நாயனார். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.